டு டிஆர்பி மெக்கானிக்கல் சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது என்னென்னா நான் ஃப்ளோ ஒர்க். ஃபர்ஸ்ட் நான் ஃப்ளோ அப்படின்னா என்னன்னு பார்க்கணும். நான் ஃப்ளோ சிஸ்டம் அப்படின்னு எடுத்துக்கிட்டால் த சிஸ்டம் விச் ஹேஸ் ஃபிக்ஸ்டு குவான்டிட்டி ஆஃப் மேட்டர், அதாவது நோ மாஸ் ட்ரான்ஸ்ஃபர், ஒன்லி எனர்ஜி ட்ரான்ஸ்ஃபர். அதை நம்ம க்ளோஸ் சிஸ்டம் சொல்வோம். ஸோ அந்த சிஸ்டமில் நடக்கிற எனர்ஜி ட்ரான்ஸ்ஃபர் அப்படின்னா ஹீட் அண்ட் ஒர்க். அதில் நம்ம ஒர்க்கை பற்றி ஸ்பெசிஃபிக்காக இப்போ பார்க்க போகிறோம். ஸோ க்ளோஸ்டு சிஸ்டமில் நடக்கிற ஒர்க் ப்ராசஸை நம்ம என்ன 2 டைப்ஸில் சொல்லலாம். ஒன்று பவுண்ட்ரி ஒர்க் ஆர் நான் ஃப்ளோ ஒர்க். இது ரெண்டுலேயும் எய்தர் ஆர் எப்படி வேணால் நம்ம சொல்லலாம். ஸோ ஃபர்ஸ்ட் கன்சிடர் அ பிஸ்டன் சிலிண்டர். அதுக்குள்ளே அரேஞ்ச்மெண்ட், அதில் ஃபியூயல் நம்ம ஃபில் பண்ணியிருக்கோம் வித்தவுட் அ வால். ஸோ இட் வில் பி அ க்ளோஸ் சிஸ்டம். எக்ஸ்பேன்ஷன் ப்ராசஸ் நடக்கும்போது பார்த்தீங்கன்னா எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் அகெயின்ஸ்டாக இந்த பிஸ்டன் சம் டிஸ்டன்ஸ் dx ஆர் சம்திங் மூவ் ஆகும். அதுதான் இங்கே கொடுத்துருக்காங்க. கன்சிடர் சப்ஸ்டன்ஸ் ஒர்க்கிங் சப்ஸ்டன்ஸ் கண்டெய்ன்ட் இன் த சிலிண்டர் ஆஃப் அ ஃபிக்ஸ்டு கிராஸ் செக்ஷனல் ஏரியா தட் இஸ் ஃபிட்டட் வித் மூவபிள் ஆர் ஃப்ரிக்ஷன்லெஸ் பிஸ்டன் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அப்புறமேலு வால்யூம் எப்படி இதை கால்குலேட் பண்ணுவோம் அப்படின்னா, இங்கே இந்த பேஸ் ஆஃப் த சிலிண்டர்லேருந்து ஃபேஸ் ஆஃப் த பிஸ்டன் வரலும் இருக்க ஏரியா, இதை தான் நம்ம வால்யூம் சொல்வோம். அதை தான் இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ இட் இஸ் அ பிளாட்டட் ஆன் த எக்ஸ் ஆக்சிஸ் வால்யூம். ஓகேங்களா. ப்ரெஷர் ஒய் ஆக்சிஸ். ஸோ பிவி டயக்ராம் கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம ஒர்க்குக்காக ஒர்க் கண்டுபிடிக்க ஃபார்முலா டிரைவ் பண்ணுறோம். ஸோ நம்ம எக்ஸ்பென்ஷன் ப்ராசஸ் சொன்ன மாதிரி பிஸ்டன் எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் அகெயின்ஸ்டாக சம் டிஸ்டன்ஸ் மூவ் ஆகும் அவுட்வர்ட் த்ரூ இன்க்ரிமெண்டல் டிஸ்டன்ஸ் dx. ஒர்க் டன் பை த சப்ஸ்டன்ஸ் இன் புஷிங் த எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் த்ரூ த டிஸ்டன்ஸ் dx dw இஸ் ஈக்குவல் டு எஃப் இன்ட்டு டிஎக்ஸ்ன்னு சொல்லியிருக்கோம். ப்ரெஷர்னா ஃபோர்ஸ் பை ஏரியா. ஸோ ஃபோர்ஸ் இஸ் ஈக்குவல் டு பி இன்டூ ஏரியா. அதை சப்ஸ்டியூட் பண்ணும்போது dw இஸ் ஈக்குவல் டு PA dxன்னு வரும். ஸோ ஏரியா இன்டூ லென்த் சம்திங் dx இஸ் நத்திங் பட் லென்த். டிஸ்பிளேஸ்மெண்ட் கரெக்டுங்களா. ஸோ ஏரியா இன்டூ டிஸ்பிளேஸ்மெண்ட்னா அது வால்யூம். ஸோ PdV. இப்போ dw இஸ் ஈக்குவல் டு PdV. இதை ஹோல் நமக்கு டோட்டல் ஒர்க் அப்டைன் பண்ணோம் அப்படின்னா இதை இன்டெகிரேட் பண்ணணும். ஃப்ரம் சிஸ்டம் ஃப்ரம் 1 to 2 ஸ்டேட் 1 to 2லேருந்து எவ்வளோ ஆகுது டோட்டல் ஒர்க் அப்படிங்கிறத இன்டெக்ரேஷன் ஆஃப் 1 to 2 PdV போட்டால் நமக்கு டோட்டல் ஒர்க் கிடச்சிரும். ஓகேங்களா. தென் ஒர்க் பார்த்திங்கன்னா இட்ஸ் அ பாத் ப்ராசஸ் இஸ் நாட் அ பாயிண்ட் ஃபங்க்ஷன். இது பாயிண்ட் ஃபங்க்ஷன் இல்லை. இட் டஸ் நாட் டிபெண்ட் ஆன் தி இனிஷியல் அண்ட் ஃபைனல் ஸ்டேட். இட் ஆல்சோ டிபெண்ட்ஸ் ஆன் தி இன்டர்மீடியட் ஸ்டேட், அதாவது பாத். ஓகேங்களா. ஸோ இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் ரிலேட்டட் டு நான் ஃப்ளோ ஒர்க். இட் இஸ் அ பாத் ஃபங்க்ஷன், இட் இஸ் அ inexact differential, boundary phenomenon, transit phenomenon, it is not a property and not a point function. Condition for applying W is equal to integration of PdV அப்படின்னா it should be a closed system, it should be a quasi-static process, boundary or non-flow work இருக்கணுங்க. இப்போ சைன் கன்வர்ஷன் பற்றி பார்த்தீங்கன்னா, இப்போ டியூரிங் கம்ப்ரெஷன் the work is done on the system. ஸோ அது நெகட்டிவ் ஒர்க்குன்னு சொல்கிறோம். இஃப் during expansion process work is done by the system, so it is a positive process. அதாவது ஃப்ரம் இந்த டயக்ராமில் பார்த்தீங்கன்னா லெஃப்ட் டு ரைட்டுன்னு போகும்போது இட் வில் பி அ பாசிட்டிவ், அதாவது எக்ஸ்பேன்ஷன் ப்ராசஸ். இதுதான் இங்கே கொடுத்துருக்காங்க. லெஃப்ட் டு ரைட் ஆன் த PV டயக்ராம். ஒர்க் இஸ் டன் பை த சிஸ்டம் அண்ட் இஸ் கன்சிடர் பாசிட்டிவ். வைஸ் வர்சான்னா நெகட்டிவ். ஓப்பன் சிஸ்டம் ஒர்க் அப்படின்னா இட்ஸ் அங்கே மாஸ் ட்ரான்ஸ்ஃபரும் இருக்கும், எனர்ஜி ட்ரான்ஸ்ஃபரும் இருக்கும். இங்கே ஃப்ளோ எதனால் பார்த்தோன்னா டியூ டு த டிஃப்ரென்ஸ் இன் ஹெட்டுங்கிறனால இதோட ஃபார்முலா பார்த்தீங்கன்னா இன்டெக்ரல் ஆஃப் dw is equal to minus integral of initial pressure to final pressure VdP. அங்கே PdV, இங்கே VdP. ஓகேங்களா. அதே மாதிரி நம்ம
க்ளோஸ்டு சிஸ்டம் பார்த்திங்கன்னா இந்த பிவி டயக்ராமில் இப்படி ஒரு கர்வ் இருக்குன்னா க்ளோஸ் சிஸ்டம் பார்த்திங்கன்னா இங்கே எக்ஸ் ஆக்சிஸ் வால்யூம் ஆக்சிஸில் தான் நம்ம வந்து இது பண்ணுவோம் ஓகேங்களா, பிளாட் பண்ணுவோம். ஏரியா அண்டர் த கர்வ் அப்படின்னு பார்க்கும்போது எக்ஸ் ஆக்சிஸ் இங்கேருந்து இப்படி, இங்கேருந்து இப்படி ஓகேங்களா. இதே வந்து ஓப்பன் சிஸ்டம்னு பார்த்திங்கன்னா த ஏரியா அண்டர் த கர்வ் ஆன் பி ஆக்சஸ் ப்ரெஷர் ஆக்சஸில் தான் பார்க்கணும் விடிபிக்கு ஓகேங்களா. பாயிண்ட்ஸ் டு ரிமெம்பர் இங்கே அதான் கொடுத்துருக்காங்க. த க்ளோஸ் சிஸ்டம் ஒர்க் இஸ் அப்டைன் பை பிளாட்டிங் ஆன் வால்யூம் ஆக்சஸ். த ஓப்பன் சிஸ்டம் ஒர்க் இஸ் அப்டைன் பை பிளாட்டிங் ஆன் ப்ரெஷர் ஆக்சஸ். இப்போ வந்து ரிலேஷன்ஷிப் பிட்வீன் த ஓப்பன் சிஸ்டம் அண்ட் க்ளோஸ் சிஸ்டம் பார்க்கணும். ஃபார் அடியபெட்டிக் ப்ராசஸ் வந்து நம்ம ஈக்குவேஷன் சொல்லியிருக்கோம், பிவி பவர் காமா இஸ் ஈக்குவல் டு சி. அதை வந்து டிஃப்ரென்ஷியேட் பண்ணும்போது இந்த ஃபைனல் ஸ்டெப்பை மட்டும் இது பண்ணிக்கோங்க. காமா இன்ட்டு PdV is equal to minus VdPன்னு வரும். ஸோ கன்க்ளூஷன் பார்க்கும்போது ஒர்க் டன் ஃபார் ஓப்பன் சிஸ்டம் இஸ் ஈக்குவல் டு காமா இன்ட்டு ஒர்க் டன் ஃபார் க்ளோஸ் சிஸ்டம். இதே ஐசோதர்மல் ப்ராசஸ்க்கு ஈக்குவேஷன் பார்த்திங்கன்னா பிவி கே வந்து 1 ஆகிடும். ஸோ PV is equal to constant. ஸோ இதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணும்போது பார்த்திங்கன்னா PdV ப்ளஸ் PdP is equal to 0 வரும். ஸோ இதை அந்த சைட் கொண்டு போகுது PdV is equal to minus VdPன்னு வரும். ஸோ கன்க்ளூஷன் பார்க்கும்போது ஃபார் ஐசோதர்மல் ப்ராசஸ் ஒர்க் டன் ஃபார் த ஓப்பன் சிஸ்டம் வில் பி ஈக்குவல் டு த ஒர்க் டன் ஃபார் த க்ளோஸ் சிஸ்டம். இதே வந்து அடியபேட்டிக்னா இங்கே வந்து காமாவால் மல்டிப்ளை பண்ணணும். பாலிட்ரோபிக் ப்ராசஸ் தான் இன்டூ n ஓகேங்களா. ஸோ நான் ஃப்ளோ ஒர்க் இன் வேரியஸ் ப்ராசஸ். அப்போ ஃபர்ஸ்ட் வந்து ஐசோகோரிக் ஆர் ஐசோமெட்ரிக் ஆர் கான்ஸ்டன்ட் வால்யூம் ப்ராசஸ். இதில் வந்து ஒர்க் ஃபார்முலா வந்து W is equal to integral of PdV. நம்ம வந்து கான்ஸ்டன்ட் வால்யூமில் சொல்லியிருக்கோம் ஃபிக்ஸ்டு பவுண்ட்ரி. ஸோ தேர் வில் பி நோ ஒர்க் டன் வில் பி 0 கரெக்டுங்களா. கான்ஸ்டன்ட் வால்யூம்ங்கிறப்ப டிவி வந்து 0 ஆகிடும். ஸோ ஒர்க் வில் பி ஈக்குவல் டு 0. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஐசோபாரிக் ஐசோபெஸ்டிக் கான்ஸ்டன்ட் வால்யூம் ப்ராசஸ் கான்ஸ்டன்ட் ப்ரெஷர் ப்ராசஸ். இதில் வந்து பார்த்தீங்கன்னா W is equal to integral of PdV. இங்கே வந்து ப்ரெஷர் தான் கான்ஸ்டன்ட். ஸோ டிவியை வந்து இன்டெகிரேட் பண்ணும்போது 1 to 2 ஸ்டேட் அந்த இன்டெகிரேட் பண்ணும்போது P into V2 minus V1 ஓகேங்களா. ஐசோதர்மல் ப்ராசஸ்க்கு அசம்ஷன் வந்து க்ளோஸ் சிஸ்டம், குவாசிஸ்டாட்டிக் ப்ராசஸ், ஐடியல் கேஸ். அந்த கேஸ் ஈக்குவேஷன் பார்த்திங்கன்னா PV is equal to MRT. ஸோ டெம்பரேச்சர் வில் பி கான்ஸ்டன்ட். ஸோ PV is equal to constant. இது வந்து ரெக்டாங்குலர் ஈக்குவேஷன் ஹைப்பர்போலா ஈக்குவேஷன் நம்ம சொல்லியிருக்கோம். ஸோ P is equal to C by V. இந்த வால்யூம் இந்த ஒர்க் டன் ஃபார்முலாவில் வந்து Pக்கு பதிலாக C by Vன்னு சப்ஸ்டியூட் பண்ணி அதை இன்டெகிரேட் பண்ணும்போது dV by V அந்த இன்டெகிரேட் பண்ணும்போது CLN V2 by V1 அப்படின்னு நமக்கு ஒரு ஃபார்முலா கிடைக்குங்க. ஸோ ஃபைனல் இதுவும் நம்ம முன்னாடி இருக்க வீடியோவில் பார்த்துருப்போம். C is equal to P1 V1 is equal to for different pressure and volume அப்படின்னு பார்க்கும்போது P1 V1 is equal to P2 V2 is equal to constant. ஸோ V2 by V1 is equal to இந்த இதில் வந்து V2 by V1 is equal to P1 by P2 இதை கூட இங்கே வந்து சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். ஸோ ஃபார் ஐசோதர்மல் ப்ராசஸ் ஒர்க் டன் வந்து 2 ஃபார்முலா இருக்குது. P1 V1 ln V2 by V1 P1 V1 ln P1 by P2 இந்த 2 ஃபார்முலா ஃபார் நான் ஃப்ளோ ஒர்க் ஓகேங்களா. அடியபேட்டிக் ப்ராசஸ்னால் Q is equal to 0. இங்கே வந்து PV பவர் காமா இஸ் ஈக்குவல் டு சி. காமா நம்ம முன்னாடி பார்த்துருக்கோம் CP by CV. ஸோ இந்த Pக்கு வந்து இதை சப்ஸ்டியூட் பண்ணணும். C by V பவர் காமா சப்ஸ்டியூட் பண்ணி இன்டெகிரேட் பண்ணும்போது நமக்கு ஃபைனலாக ஈக்குவேஷன் வந்து இதுதாங்க கிடைக்கும். W is equal to P1 V1 minus P2 V2 divided by gamma minus 1. இதே பாலிட்ரோபிக் ப்ராசஸ்னால் நம்ம வந்து n minus 1 சேஞ்ச் பண்ணிக்கணும். P1 V1 minus P2 V2 divided by n minus 1 will be work done. இப்போ வந்து ஐடியல் கேஸ் ஈக்குவேஷன் ஃபார் வேரியஸ் ப்ராசஸ் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் ஐடியல் கேஸ் ஈக்குவேஷன்னா நம்ம சொல்லியிருக்கோம் PV is equal to MRT. அதில் வந்து
ஐடியல் கேஸ் ஈக்குவேஷன் வந்து அதில் இருக்க கேஸ் வந்து லோ ப்ரெஷர் அண்ட் ஹை டெம்பரேச்சரில் இருக்கும். இதுவும் நம்ம முன்னாடி வீடியோவில் சொல்லியிருக்கோம். ஸோ வந்து இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ ஐசோபாரிக் ப்ராசஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா ப்ரெஷர் வந்து கான்ஸ்டன்ட். ஸோ ப்ரெஷர் வந்து கான்ஸ்டண்ட்டாக இருக்கும்போது P1 is equal to P2. ஸோ வந்து இதில் சப்ஸ்டியூட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா V1/T1 is equal to V2/T2 கிடைக்கும். ஓகேங்களா. ஐசோகோரிக் வால்யூம் வந்து கான்ஸ்டன்ட். ஸோ V1 V2 கேன்சல் ஆகிடும். ஸோ P1/T1 is equal to P2/T2. isothermal process இதில் வந்து T1 and T2 will be equal. ஸோ P1 V1 is equal to P2 V2. adiabatic ப்ராசஸ்னால் 3 ஈக்குவேஷன் இருக்குது, ஞாபகம் வச்சுக்கணும். P1 V1 பவர் காமா is equal to adiabatic ஈக்குவேஷன் என்ன, PV பவர் காமா is equal to constant. ஸோ அதே தான் P1 V1 காமா is equal to P2 V2 காமா. இன்னொரு இது என்னன்னு பார்த்தீங்கன்னா T2/T1 is equal to P2/P1 gamma minus 1 gamma. இன்னொரு ஈக்குவேஷன் என்னன்னு பார்த்தா T1 V1 gamma minus 1 is equal to T2 V2 gamma minus 1. இங்கே பாலிட்ரோபிக் ப்ராசஸ்க்கு வந்து காமாக்கு பதிலாக என்னன்னு சப்ஸ்டியூட் பண்ணால் அவ்வளோதாங்க. இதை வந்து எப்படி நீங்கள் இங்கே ஞாபகம் வச்சுக்கிறீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து ஏன்னு கேட்டால் அங்கே வந்து நிறைய நம்ம ஞாபகம் வச்சுக்கிற மாதிரி இருக்கும். இப்போ வந்து T1 ஆர் T2ன்னு போடணுமா இல்லை T2/T1ன்னு போடணுமா, இது இப்படிலாம் டக்குன்னு அங்கே போய் கன்ஃபியூஸ் ஆகிடும். ஸோ வந்து T2/T1 is equal to P2/P1. ஃபஸ்ட்டு மேலே 2 போடுறதுனால ஸோ மேலே வந்து காமா மைனஸ் 1/காமா, இங்கே மேலே வந்து 2 இருக்குது அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேங்களா. ஸோ அவ்வளோதான் நான் ஃப்ளோ ஒர்க் ரிலேட்டடான கொஷின்ஸ்லாம் இதுலேருந்து வரோம். உங்களுக்கு இந்த சேனல் பிடிச்சிருந்தா ஃபாலோ பண்ணுங்கள்,